ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். உடனே இம்பார்ட்டன்ட் சொன்னோன்னே என்ன நினச்சிருவீங்க? இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனால கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கொஸ்டின் பேப்பரு, நீங்கள் சொன்னதெல்லாம் வரல, நாங்கள் எழுதலை. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ இந்த போர்டில் எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே 1 2 3 6 7 எழுதியிருக்கேன்னா இந்த கொஸ்டின் நீ படிக்கணும். இதில் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்துச்சுன்னா அது ஏன் தவறு கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா நான் ரிசர்ச் பண்ணாமல் எடுக்க மாட்டேன். 3 விதமான வீடியோ போடுறேன். 100க்கு 100, 85+, 75+. அது மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த போர்டில் நான் என்ன எழுதுறேனோ அதை நீங்கள் படிக்கணும். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது படிக்கணும்டா. நான் வாயில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் இங்கே எழுதியிருக்கிறது நீங்கள் படிக்கணும். நீங்கள் நான் சொன்னதிலே 10 எண்ணம் ஃபில்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். பட் மேக்ஸ் ஓவர். அடுத்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் நல்லா பண்ணுங்கள். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். பெருசாக இதில் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்க, எல்லோரும் பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சென்டம் எவ்வளோ பேர் வரும், 90+ எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். அண்ட் அதை பற்றி நம்ம பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சயின்ஸை படிங்க. ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 லெசன் இருக்குது. 6 லெசனில் 6 லெசன் புக் பேக்கும் நான் சொல்கிறது படித்து தான் ஆகணும். புக்கின் நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா நோட் பண்ணிக்க. ப்ராப்ளம்ஸ் பின்னாடி சொல்லுவேன், நோட் பண்ணிக்க. கெமிஸ்ட்ரியும் அப்படி தான். சரி, யூனிட் 1ல் 4 மார்க்கு, ரோமன் நம்பர் 6ல் 4th 1, ரோமன் நம்பர் 8ல் 1 2 5 6 7. இந்த ஃபஸ்ட் லெசன் வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்துடும். 7 மார்க்கில் 4th 3rd, 2 மார்க்கில் இது எல்லாமே படிக்கணும். இப்போ சொல்லுங்கள், 90% ஆஃப் கொஸ்டின் எல்லாமே ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படிச்சு தான் ஆகணும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 4 மார்க்கில் இது 2 ரோமன் நம்பர். நீங்கள் உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணுங்கள், கைடு எடுத்து மார்க் பண்ணாதீங்க. யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ், யூசஸ் ஆஃப் கான்கேவ், யூஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இது வந்து 3 பாயிண்ட் உங்கள் புக்கின்ல இருக்கும், படிங்க. 7 மார்க்கில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வராதுன்னு நினைக்காதீங்க, கூட்டு நுண்ணோக்கி வரும், இந்த வரும். ஸோ 2 3 4 நீங்கள் படிச்சுக்கணும். நான் இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் சொன்னேன், உடனே அதை மட்டும் படிக்காதீங்க. இங்கே 2 3 4 எல்லாமே படிக்கணும்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6வது ரோமன் நம்பரில் நீங்கள் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஸோ ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஏபின்னு போட்டு கேட்பான். ஏபின்னு போட்டு கேட்டால் உங்களுக்கு பிரச்சனை தான், புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து 2 மார்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். யூனிட் 3 வந்து 4 மார்க்கில் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 3 ஐடியல் கேஸ் அந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் அந்த ரோமன் நம்பர் 8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரோமன் நம்பர் 6ல் 6th கொஸ்டின். 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 8ல் 2nd கொஸ்டின், அந்த பாயில் பண்ணுறது. 2 மார்க்கில் 1 2 3 4 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாய்ஸ் லா, சார்லஸ் லா, 1 கலோரி, அதெல்லாம். யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டியில் 4 மார்க்கில் 2 தான், அது படிச்சுக்கோங்க. 7 மார்க்கில் இது நம்ம 4 படிங்க. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெசன் சீரியஸ் பேரலல், அது நீங்கள் படிக்கணும், போட்டு பார்க்கணும். 2nd கொஸ்டின் ஈஸி, 3rd கொஸ்டின் ஈஸி, 4th கொஸ்டினுமே ஈஸி, நீங்கள் படிச்சிருங்க. 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஏபின்னு போட்டு கேட்க போகிறாங்க. 1 or 2 சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன், 2 மார்க்குன்னு சொல்லியிருக்கேன். 4th லெசனை பொறுத்த வரைக்கும் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 5th லெசனை பொறுத்த வரைக்கும் 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 9, 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6 and 7 நான் சொல்லியிருக்கேன். 5th லெசன் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே மோஸ்ட்லி சொல்லிட்டேன், ஏபின்னு போட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 9ல் 4th 1. ஸோ அடுத்து யூனிட் 6. யூனிட் 6ல் புக்கிங் ஜாஸ்தி, நீங்கள் படித்து தான் ஆகணும், ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். ரோமன் நம்பர் 10ல் 1 4 மார்க்கு, 4 மார்க்கில் 3 தான் இருக்குது, 7 மார்க்கில் 2 தான் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமா அதெல்லாம் சேர்த்து. 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸும் சொல்லியிருக்கேன், சாதா 2 மார்க்கும் சொல்லியிருக்கேன். ஏன்னா 2 மார்க்கு ஏபின்னு போட்டு 4 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் புக்கின் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல், நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன், மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ரேடியோ ஐசோடோப், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6ல் 3 சம் பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் ரோமன் நம்பர் 8ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் எலக்ட்ரிசிட்டியில் புக் பேக்கில் இது பார்த்துக்கோங்க. டேபிள் நம்பர் 4.1 அந்த சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்வ்டு ப்ராப்ளம் புக்கில் எக்ஸாம்பிள் சம் இந்த 6 சம் பார்த்துக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளம் புக் பேக்கில் 3rd 4th. இந்த 4th லெசன்லேருந்து சம்மு கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2. யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 8ல் 1 2 ப்ராப்ளம் நம்பர், அதாவது எக்ஸாம்பிளில் ப்ராப்ளம் நம்பர் 1 2 3 4 ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரி. நான் இப்போ கொடுக்குற கொஸ்டின் படித்தா எல்லாம் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 75க்கு 75 எடுத்துடலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளமோடு படிங்க. ஓகே, கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அவகாட்ரோ அப்ளிகேஷன்லாம் புக்கின். ஸோ ரோமன் நம்பர் இங்கே எழுதியிருக்கிறேன், அதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. 4 மார்க்கில். 7 மார்க்கில் இது 2, 2 மார்க்கில் எல்லாமே.
அடுத்தது ஹார்ட்ஸ் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா லெசன்லையும் ஹார்ட்ஸ் கொஸ்டின் பார்த்துரு. யூனிட் 8ல் அதுவும் ஈஸியான யூனிட் தான். 4 மார்க்கில் செகண்ட் ஒன் 7th ரோமன் நம்பர், 6th ரோமில் 3rd 4, 7 மார்க்கில் 3வது கொஸ்டின். இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் 7 மார்க், அலாய்ஸ் அமல்கம் மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ். இது நீங்கள் படிச்சே ஆகணும், இது புக்கின் கேட்க போகிறாங்க. அண்ட் யூசஸ் ஆஃப் காப்பர்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்குறாங்க, அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னு. பட் இப்போதைக்கு இது படிங்க. அண்ட் ரோமன் நம்பர் 6ல் 4 மார்க்கில் செகண்டு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான், நான் இங்கே வந்து ஹார்ட்ஸ் கொஸ்டினோட சேர்த்து எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. யூனிட் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் இது, 4 மார்க்கில் இது, 7 மார்க் இது பார்த்துக்கோங்க, எல்லாமே சொல்லியிருக்கேன். அடுத்தது யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 2 மார்க்கில் 4 மார்க்கில் 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன், 7 மார்க்கில் 2 கொஸ்டின். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் புக்கின் படிச்சு தான் ஆகும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து புக் பேக்கு, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து புக்கின். பிஹெச் ப்ராப்ளம் நல்லா படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸும் பார்த்துக்கோங்க. ஸோ 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே தான் சொல்லியிருக்கிறேன் இதில். ஸோ கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் தரவாக நான் சொல்கிறது படிச்சிட்டிங்கனாலே மோரோவர் உங்களால் ஒரு 55 மார்க் ஈஸியாக அடிச்சிட முடியும். 7 மார்க் அப்போ யூனிட் 11ல் பாருங்கள், 2 மார்க்கில் 1 4 மார்க்கில் இதெல்லாம், 7 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 5 எத்தனை நாளும் அந்த கொஸ்டின் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் அதெல்லாம். அடுத்தது ஹார்ட்ஸ் கொஸ்டினில் 2மே. ஸோ இதெல்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் பார்க்கணும். அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நான் வந்து உங்களுக்கு நோட் பண்ணல இல்லையா, கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம் புக் பேக்கே கேட்கலாம். சரிங்களா? புக் பேக்கே கேட்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸைஸ் சம்மில் என்ன வருங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது பயாலஜியில் வந்து படிக்க முடியாத பசங்க ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். நான் கொடுத்த கொஸ்டின் ஒன்று ஃபஸ்ட்டு 6 லெசன் படி, இல்லைனா பின்னாடி 6 லெசன் படி. ஃபுல்லாக படிக்கணும். நான் கொடுத்தது ஃபுல்லாக படிக்கணும். நான் கொடுத்தது இந்த போர்டில் ஃபுல்லாக படிக்கணும். நீ வந்து ஒவ்வியூல் லெசன் 17th லெசன்லேருந்து பின்னாடி 23ஆம் லெசன் வரைக்கும் படித்தாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ எல்லாம் 1 or 2 சென்டென்ஸும் படிக்கணும், 2 மார்க்கும் படிக்கணும், 4 மார்க்கும் படிக்கணும், 7 மார்க் படிக்கணும். இப்படி படித்தா மட்டும்தான் 7 மார்க் எடுக்க முடியும். ஏன்னா 7 மார்க்கே அவன் ஏபிசின்னு போட்டு கேட்பான். ஸோ அதனால் பயாலஜி நல்லபடி எழுதுனா அதை பண்ணுங்கள். இல்லை சார் நான் ஃபுல்லாக படிச்சுக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோ. நான் சொல்கிறது ரொம்ப வீக்காக இருக்கணும். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க எல்லா லெசனும் படிங்க. ஏன்னா 12th லெசனில் ஈஸி. 2 மார்க்கில் இது சொல்லியிருக்கேன் 1 or 2 சென்டென்ஸில். அண்ட் 2 மார்க் சொல்லியிருக்கேன். 4 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் டயக்ராம் முதல் கொண்டு இது வீடியோவில் சொல்லியிருக்கேன். டயக்ராம் பாருங்கள். மோனோகோட் டைகோட் கிரவுண்ட் பிளான், மோனோகோட் ரூட் டைகோட் ரூட்டோட ஸ்டெம்மோட கிரவுண்ட் பிளான் டயக்ராம். ஃபிகர் நம்பர் 12.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிகர் நம்பர் 12.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 13ல் 2 மார்க்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 7 மார்க்கில் தேர்ட் ஒன். இந்த லெசனில் அந்த ரீப்ரொடக்டிவ் ரேபிட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் 4 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3மே இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் ரொம்ப ஈஸி இல்லையா, 1 or 2 சென்டென்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 14th லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதுவும் ஈஸியான லெசன். ரோமன் நம்பர் 5 1 or 2 சென்டென்ஸில் 3 கொஸ்டின். 2 மார்க்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். 4 மார்க்கில் 2 கொஸ்டின். 7 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் 3rd 5th அவ்வளோதான். அடுத்தது டயக்ராம் வந்து அந்த லெசனில் 14th லெசனில் இங்கே கொடுத்துருக்க ஃபிகர் நம்பர் போட்டு புக்கில் நோட் பண்ணிக்கோ. 15th லெசனை பொறுத்த வரைக்கும் அதுவுமே நமக்கு ரொம்ப ஈஸி. 2 மார்க்கில் 1 or 2 சென்டென்ஸ் 2 மார்க்கு, 4 மார்க் கொடுத்துருக்கேன், 7 மார்க் கொடுத்துருக்கேன், ஃபிகர் கொடுத்துருக்கேன், அதாவது என்ன டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாகவே படிக்கலாம், ஈஸியான லெசன் தான். 16th லெசன்லையும் அப்படி தான் 1 or 2 சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன், 2 மார்க் கொடுத்துருக்கேன். ஏபிசின்னு போட்டு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கும் படிச்சுக்கோங்க, டயக்ராமும் படிச்சுக்கோங்க. டயக்ராம் ரொம்ப முக்கியம். அடுத்தது யூனிட் 17ல் 7 மார்க்கில் 2 இருக்குது. ஓவியூல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின். 2 மார்க்கில் இது 1 or 2 சென்டென்ஸ் இது. இதெல்லாம் வச்சா தான் நீங்கள் எழுத முடியும். அதே மாதிரி தான் நியூரான் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, நியூரானும் பிரெயினும் படிங்க. ஏன்னா 7 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நான் சொல்கிறது மட்டும் படிச்சுட்டு போகாத, வாயில் சொல்கிறது மட்டும் படிச்சுட்டு போகாது, இங்கேருந்து படி. இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 18th லெசன். இதில் டயக்ராம் யூனிட் 17 இங்கே கொடுத்துருக்குறேன். 18th லெசன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மொக்க யூனிட் தான், ஈஸி தான். ஜெனட்டிக்ஸ் வந்து பெருசெல்லாம் கிடையாது. 2 மார்க்கு 4 மார்க் கொடுத்துருக்குறேன். ஆனால் 7 மார்க்கில் 2 கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். ஸோ டயக்ராம் வந்து இது பார்த்துக்கோங்க. சரியா? இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் வந்து வருமா அப்படின்னு கேட்டால் அதையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்ஏவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதில் நான் கொடுத்து எல்லாமே படிச்சிரு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிக்க. யூனிட் 19th லெசனு 20th லெசன் 21 22ல் ஜென்ரலாக தான் இருக்கும், ஈஸி. யூனிட் 19 வந்து 2 மார்க்கில் ரோமன் நம்பர் 5 ரோமன் நம்பர் 6 கொடுத்துட்டேன், 4 மார்க்லேயும் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இந்த லெசன் சின்ன லெசன். யூனிட் 20 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், 4 மார்க்கில் கொடுத்துருக்கேன், 7 மார்க்கில் கொடுத்துருக்கேன். இதுவுமே ஒரு சின்ன லெசன் தான், ஈஸியான லெசன் தான், படிச்சிடலாம். 21 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஐவி லெசன், அதாவது ஹெல்த் அண்ட் டிசீஸ், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு சிம்பிளான லெசன். அதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே படிச்சிருக்கேன். 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி யூனிட் 22 வந்து என்வரான்மெண்டல் லெசன். அது எல்லாம் கதையாக எழுதலாம். 2 மார்க்கும் எல்லாம் கொடுத்துட்டேன், 1 or 2 சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், 7 மார்க்கும் கொடுத்துருக்கிறேன், எல்லாமே கொடுத்துருக்கிறேன். அதில் எல்லா கொஸ்டினும் மோர் ஓவர் பார்த்துக்க. யூனிட் 23ல் 1, 3, 4 2 மார்க்கு. இது ஒட்டுக்கா கேட்டு எடிட்டர்னு கேட்டால் அது 4 மார்க்கு. சரியா? அவ்வளோதான். 23 லெசன் கொடுத்துட்டேன். ஒரு வேளை உனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பயாலஜியில் டயக்ராம் ஃபுல்லாக படிச்சிரு. எல்லா லெசனையும் படிச்சுட்டு ஒரு பின்னாடி இருக்க 6 லெசனோ இல்லை முன்னாடி இருக்க 6 லெசனோ ஸ்ட்ராங்காக இரு. அட்லீஸ்ட் ஒன்றால் ஒரு 2 4 மார்க்காக எழுத முடியும், ஒரு 7 மார்க் அட்டன் பண்ண முடியும். இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் வைக்காமல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிங்க. ஃபஸ்ட் நாள் ஃபிசிக்ஸு, செகண்ட் நாள் கெமிஸ்ட்ரி, தேர்ட் நாள் ஃபுல்லாக பயாலஜி அப்படி படித்தாலும் சரி. ஃபஸ்ட்டு 1.5 நாளில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு 3-4 மணிக்கு ஒரு செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பயாலஜி வந்து ஒரு 1.5 நாள் டைம் இருக்கும், படிச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் படிச்சிங்கன்னா 75 எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.